இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, அன்பு மற்றும் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பின் வெளிப்பாடுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாத இடத்தில் அன்பு நிலைத்து நிற்கவில்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு முதலாவதாக நாம் எடுக்கின்ற நபர் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் பெண் ஏவாள். அவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கின்றாள். தன்னை கடவுளாக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடவுள் சொன்ன வார்த்தைக்கு எதிரான செயலை செய்கின்றார். அந்த அடிப்படையிலே அன்பின் சங்கிலி உடைந்து சின்னாபின்னமாகிறது. ஆனால் அதை சரி செய்வதற்கு இறைவன் மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். நம்முடைய அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி கீழ்ப்படுகின்றாள். இது அவள் இறைவன் மீது வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு. திருமணங்களிலே கணவர் மனைவி இடையே ஒருவர் மற்றவருக்கு ஆம் என்று வார்த்தை கொடுக்கின்றார்கள். கடவுள் முன்பாக இந்த திருமண வார்த்தைப்பாட்டை எடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால், கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே நான் உனக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்றும், மனைவி கணவனிடத்திலே நானும் உனக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்றும் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். அதாவது அன்பை வெளிப்படுத்துவேன் என்பதுதான். இதை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால், யோனா இறைவாக்கினரை இறைவன் நினிவே நகர மக்களிடத்திலே அனுப்புகின்றார். அந்த மக்கள் தவறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் இந்த மக்கள் யூத மக்களை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக வேற்றினத்து மக்கள். ஆனால் கடவுள் அவர்கள் மீதும் அன்பு கூறுகின்றார். ஆகவே இறைவாக்கினர் யோனாவை அங்கே அனுப்பி அந்த மக்களை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த மக்கள் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே அவர்கள் கீழ்ப்படுகின்றார்கள். இறைவன் எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி சாக்கு உடை உடுத்தி நோன்பிருந்து மன்றாடி மீண்டும் தங்களுக்குரிய வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆக கீழ்ப்படிதல் அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நாம் மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகின்ற பழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே பலவிதமான பழக்க வழக்கங்களை நாம் இழந்து கொண்டு வருகின்றோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவது, கடவுளுக்கு கீழ்ப்படிவது என்பது அன்பின் வெளிப்பாடுதான், பயத்தினால் அல்ல. கீழ்ப்படிதல் என்பது பயத்தினால் ஏற்படுகிறது என்றால் அது பின்பு ஒரு காலத்திலே ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கப் போகிறது என்று பொருள்படும். ஆனால் அதே நேரத்திலே அன்பின் வெளிப்பாடாக கீழ்ப்படுகின்ற பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியை திளைத்திருக்கும் என்பதுதான். இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே இந்த அன்பு என்ற ஒன்றை பார்க்க முடியாத ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு, வயதான முதியவர்கள் வாகனங்களிலே பேருந்துகளிலே பயணிக்கின்ற பொழுது நாம் சிறுவர்களாக இருக்கின்றவர்கள், இளைஞர்களாக இருக்கின்றவர்கள் எழுந்து அவர்களுக்கு இடம் கொடுக்கின்றோமா? அல்லது கருவை தாங்கி வருகின்ற ஒரு பெண்மணிக்கு நாம் இருப்பதற்கு இடம் கொடுக்கின்றோமா என்று இதுபோன்ற பலவற்றை நாம் சிந்தித்து பார்க்கலாம். இன்றைக்கு அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்படுகின்றதா என்று. இதைத்தான் இயேசு சொல்லுகின்றார், என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்ளுகின்றார். ஆக நாம் எப்படி இயேசுவின் மீது அன்பு கொள்வது? இயேசுவின் மீது அன்பு கொள்ள வேண்டுமென்றால் அவர் சொன்னதை செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுக்க கொடுத்தாய். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தாய். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாய். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய் என்று ஒருவர் ஏழைகளுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் இயேசுவுக்கு செய்வதாக அவர் நமக்கு காண்பிக்கின்றார். ஆக இயேசுவை அன்பு செய்வதென்பது இந்த மனிதர்களை அன்பு செய்வதன் வாயிலாக தான். இந்த மனிதர்களை அன்பு செய்கின்ற பொழுது இயேசுவை அன்பு செய்கின்றோம், இயேசுவை அன்பு செய்கின்ற பொழுது தந்தையாக இறைவனை அன்பு செய்கின்றோம் என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவை அன்பு செய்வதென்பது இயேசு செய்வதை செய்வதன் மூலம், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதன் மூலம், அவரில் நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம், அவரில் நாம் வாழ்வதன் மூலம் நாம் இயேசுவை அன்பு செய்கின்றோம், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம். காரணம் பயத்தினால் அல்ல, அன்பினால். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.